இது பண்ணையார் கட்சின்னு சொன்னதுக்கு திகாவில் இது பண்றாங்க. இது திமுக தானே திரு கலைஞர் அவர்களோட நாணய வெளியீட்டு விழாவுக்கு பிஜேபியை கொண்டு வந்து பேசுறாங்க. அப்பெல்லாம் பேச மாட்டாங்க. அப்ப ஏன் பேசல? அது பேச மாட்டாங்க. முதலாளிங்க கோச்சிக்குவாங்க. அப்பெல்லாம் நெஞ்சுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மௌனமாக இருந்துருவாங்க. இப்போ நான் மேட்ருக்கு வர்றேன். எங்கேயாவது போராட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். அப்போ அதுக்கு பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு வச்சுக்கலாமா? ஒர்க் ஃப்ரம் பெரியார் திடல் இல்லைண்ணா. நான் எனக்கு இன்னொரு அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற காசுக்கு அங்கங்கே பொதுக்கூட்டம் போட்டு மத்திய அரசு திட்டுறது, மொழி காப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பெரிய கொள்கைகளை பரப்போம், அப்புறம் வந்து வாழ்க்கையை வாழ்வோம். புதுசாக இப்போ வந்திருக்காங்கல்ல, வாழ்க்கையை வாழ்வோம், பெண்ணிய சிமிழுக்குள் அடைபடுவதல்ல பெண்ணியம், நாம் வந்து பரந்த வாழ்க்கை, பரந்த உலக ரொம்பலாம் போவானா வாழ்வோம் அப்படின்னு அது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்ன எதுக்கு பயன்படுவாங்க? கவர்னர் என்னைக்காவது இதோ இன்றைக்கி ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறாரு, ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை இல்லாதனால இளைஞர்கள் இது பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு அவங்க எல்லாருக்கும் உயிர் வந்துடும். முத்தரசன் டம்முன்னு வெளியே வந்துடுவார், நம்ம சண்முகம் வந்துடுவார், இவர் வந்து வீரமணிலாம் வந்துடுவார். நான் முற்றுகை இட்டுருக்கைன்னு கிளம்பிடுவாங்க. வைகோ வாழை உருவிடுவாப்புல, அந்த போர் வாழுக்குத அப்பப்போ உருவார். இவங்க எல்லாம் நாளைக்கு சைதாப்பேட்டில் வந்து கதிருப்போம். இதுதான்